வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இப்போ திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு ஆகஸ்ட் 17 நடத்த போகிறாரு. இது இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு இந்த மாநாடு இருக்கணும் அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாநாடை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநாடு என்ன, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் தேசிய அரசியல் சீமான் அவர்களுடைய தலைமையில் அவங்க தான் நீங்கள் என்ன விமர்சித்தாலும் 2009 அப்புறம் அதை வீறு கொண்டு அந்த நெருப்பை தக்க வச்சு பேசிக்கிட்டு தொடர்ந்து இயங்கிட்டு வர்றது நாம் தமிழர் இயக்கம் தான். மற்ற எல்லாரும் இனிமேல் அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரும் பேசுபொருளாக இல்லை, அது ஒரு பெரிய அரசியலில் அது ஒரு முக்கியத்துவமானதாக இல்லை அப்படின்னு பல பேரும் பின்னடிச்சிட்டாங்க. அது திரும்பவும் அதில் ஒருத்தர் தான், அவர் அமைதியாக தான் இருந்தார். அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அப்படி தான் இருந்தார். அப்போது கருணாநிதி ஆட்சியில் இருந்து ஈழம் வெல்லும்லாம் மாநாடு நடத்தினார். அதெல்லாம் இதுக்கு அந்த சமயத்தில் அதெல்லாம் எடுத்து வெல்லும் ஈழம் அதெல்லாம் வாசத்தங்கள்லாம் கிழிச்சாங்க வச்சாங்க. ஆனாலும் அவரை ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி கடந்த ஆட்சியில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடந்த திமுக ஆட்சி தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்படி ஒரு மாநாடை அறிவிச்சிருப்பாங்க. என்னென்னா, இந்த வெறுமனே தமிழ் தேசிய அரசியலுக்கு நாம் தமிழர் மட்டுமே இருக்கணும் இருக்குது. அது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய உணர்வு ஒரு கொந்தளிப்பாக உருவாகுது. அப்போ அதை நாம் தமிழர்கிட்ட பட்டு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்லீப்பர் செல்களை உருவாக்கினாங்க. அதில் வேறு சில பேர் யாரெல்லாம் தெரியும்னாங்களா, அவங்களுக்கெல்லாம் பேரை சொல்லி பெருசாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அமைப்பு வச்சுருக்காங்க, அந்த 18 இந்த 18லாம் நிறைய அமைப்பு வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆள்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப இந்த திமுக ஆட்சி தொடரும் அப்படின்னு நினச்சி அவரும் இந்த மாநாடை இது பண்ணார். இப்போ ஆட்சி மாற்றம் இப்போ ஆட்சி மாற்றத்தில் இவர்கள் அதிகாரத்துலேயும் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் அதோட அதுவும் இல்லாமல் அது அவருடைய பிறந்தநாளா, பிறந்தநாள் கொண்டாட்டம், அதுக்கு ஒரு தமிழ் தேசிய எழுச்சி அப்படி இப்படின்னு 4 மானே தேனே பொன்மானே அப்படின்னு 4 வார்த்தைகளை போட்டதை தவிர்த்துட்டு மற்றபடி அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் திரும்ப அவர்களுடைய தமிழ் தேசிய அந்த அரசியலில் நீங்கள் யாரும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இன்றைக்கி அவர் அதிகார மையங்களுடைய இதுக்கு அவர் பயன்படுறாரு. அது அப்படி தான் ஆயிட்டார். அதனால் நம்ம ஆரம்பத்தில் அவர் பேசினது வச்சது நம்ம அப்போ கேட்கும்போது அது உணர்வுபூர்வமாக தான் இருந்தது. ஆனால் அதிகார மையத்தின் நெருக்கம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திரும்ப நடத்தக்கூடாதான்னு நடத்திட்டு போட்டோம். ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் இல்லை. வேணா ஒரு பிறந்த நாள்லேருந்து சொல்லி அது நடத்துறது ஒரு இது இல்லை. மே மாதம் தான் அது சொன்னது. மே மாற்றி அது சரியான நாள். தமிழ் தேசிய அரசியலில் வெறுமனே திரும்ப பேசணுமோ, இல்லை சீமான் பேசணுமோ, வேல்முருகன் பேசணுமோ, இல்லை நீங்கள் பேசணுமோ, நான் பேசணுமோ அப்படிலாம் கிடையாது. அது எவருக்கு பிடித்திருக்குதோ அவர்கள் பேசத்தான். எவர்னாலும் பேசலாம். அது என்ன யாருக்கும் சொத்தாக எழுதி கொடுத்துருக்கா? இல்லை. ஆனால் அதில் எவ்வளோ வீரியமாக இருக்கிறாங்க, தெளிவாக இருக்காங்க, நேர்த்தியாக இருக்காங்க, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது இருக்கும்போது அதில் மக்களுடைய நம்பிக்கை, தமிழர்களுடைய நம்பிக்கை, சிரிக்காதீங்க, சந்தேகம் சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையில் என்ன பொருள்னு உங்களுக்கும் புரியுது, அதனால தான் சிரிக்கிறீங்க. அப்போது அது வலுத்தது வெல்லுங்கிற மாதிரி அதில் உறுதியாக இருப்பவர்கள் நிலைத்து நிற்பார்கள். எங்கேயாவது பிசிறு தட்டுது, ஏதோ எங்கேயாவது என்னடா மாட்டிக்கிட்டே மண்டை மேலே கொண்ட வெளியே வந்துச்சேங்கிற மாதிரி ஏதாவது சில சம்பவங்கள் நடக்கும்னு வைங்களேன். அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்படி பின்னுகளை தள்ளப்பட்டு இப்போ திரும்ப இருக்கிற மாதிரி பல பேரும் அப்படி ஆகிறதுக்கான சூழல்கள் வரும். ஆனால் அதை எல்லாரும் பேசலாம். தமிழ் தேசியம் யாருக்கும் எழுதி கொடுக்கறதில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. யாருக்கும் அவர் பார்வையில் இது மார்க்சிய தமிழ் தேசியம், இது ராமசாமி ஐயா பெரியார் தமிழ் தேசியம், திராவிட தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் பியூரான தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பாலிஷாக பேசக்கூடிய தமிழ் தேசியர்கள் இருக்காங்க, அப்படின்னு பல வகை தமிழ் தேசியம் இருக்குது. இப்போ திரும்ப நடத்துகிற இந்த மாநாடு ஒன்றும் பெரிய இது இல்லை. அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்துகிறேன், அவ்வளோதானே. அதுக்கு முக்கியத்துவம் தவிர்த்து எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியும். நீங்கள் பேசுகிறது திராவிட அரசியல், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ன இதாக இருக்குது. அப்போது அது சும்மா கணக்காட்டுறதுக்கு. இப்போ திருமாவளவன் அவர்கள் விஜயுடைய ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் இவர் ஒரு ஸ்டாண்ட் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் 5 வருடம் தொடர்ந்து விஜய் ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும்ல ஸ்டாலினுக்கு.
ஒரு காலத்துல நம்ம வந்து அண்ணா அறிவாலயத்து வாசலையே சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சிறுத்தை உங்களை மாதிரி ஆளெல்லாம் வெளியே வந்துட்டாரு நாங்க வந்து அப்பவே சொன்னோம், இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையில்லை, அண்ணா அறிவாலயத்துல கிடந்து சிக்கிட்டு அசிங்கப்படாதீங்க, வெளியே வாங்க. வெளியே வந்தா அடிக்கிறீங்களே. வெளியே வந்து விஜய்க்கான உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா சீமான் தலைமையில இல்லைன்னா தமிழ் தேசிய அரசியல் தலைமையில நீங்க ஒரு அணியை கட்டியிருக்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா விஜய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, துணை முதல்வர் பதவி இதெல்லாம் கொடுக்காரு, அதை மீறி வந்து ஏன் அண்ணா அறிவாலயத்தை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? நம்மளால ஒரு கூட்டணி உருவாச்சு, அந்த கூட்டணி நம்மளால சிதைஞ்சுதான் வரலாறு இருக்கக்கூடாது. இல்ல, அரசியல் தேர்தல் அரசியல் அப்படின்னா நீங்க அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதான். அதான் தேர்தல் அரசியல்னா நீங்க ஏக்கமா இருந்துட்டு போங்க, அதிகாரத்தை பிடிக்கணும்னா அதுக்கு சில காய் நகர்த்தல் செஞ்சுதான். நாம் தமிழர்கள் சேர்ந்துதான் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதெல்லாம் ஒன்றும் தவறுலாம் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தது. தேர்தல் அரசியல்னு வந்துட்டா அது அதனால தான் ராமசாமியார் வந்து தேர்தல் அரசியலை வேறு இதை வேறுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏக்கம் தேர்தல் அரசியலில் போனால் என்னால் சில விஷயங்கள் பேச முடியாது, அதில் பாலிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அது மாதிரி இருந்து போயிருங்க. நீங்கள் தேர்தல் அரசியலில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நீங்கள் பயன்படுத்தாமல் அண்ணா அறிவாலயத்திலே ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் இழந்தீங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு தேர்வு பண்ண தொகுதியில் உங்களால் போட்டியிட முடியலங்க, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், உங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்தாங்க. அதுதான் இப்போ இது ரிவிட் அடிக்கிறது. அதான் புள்ள பூச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குன்னு தெரியுமா? இப்போ வந்து ஸ்டாலின் இதெல்லாம் எதிர் அன்னைக்கு திரும்ப எப்படி இருந்தாப்புல எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே எல்லாருமே சுதந்திரம் ஆயிட்டாங்க. இப்போ விடுதலை உண்மையிலே வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இன்றுதான் வந்து 1947 இப்பதான் அவர்களுக்கு 1900 விஜய் எல்லா கட்சிகளும் தனிச்சையா செயல்படுறாங்க. ஆமா, விஜயோடைய வரவால தான் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதனால பேசுறாங்க. கம்பெனி சீக்ரெட் எல்லாம் ஒரு காதர் மொய்தீன் அவர் சொல்றாரு, வந்து அவர் சந்தையில் கேட்காப்புல திரும்ப அந்த நேர்காணல், அதிமுக எடப்பாடியை முதல்வராக்குறது, திமுக ஆதரவு கொடுக்கறது சொன்னாராம். என்ன ஏதோ தப்பாக சொல்கிறாரோ, ஏதோ குழம்பி பேசி சொல்கிறாரு, திரும்ப கேட்காரு. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு காய் நகர்த்தல் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு நமக்கு பரம எதிரியாக இருந்த அதிமுக பழனிசாமியை கூட வச்சுக்கலாம். அப்போ பழனிசாமிக்கும் திமுகவுக்கு என்ன டீலிங் நடந்திருக்குன்னு பார்த்துக்காங்க நீங்கள். கடந்த ஆட்சியிலிருந்தே இவர்களுக்குள்ள என்ன கொடுக்கல் வாங்கல் இருந்திருந்தால், என்ன பர்சன்டேஜ்கள் நடந்திருந்தால் இந்த அப்ரோச் இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து விஜய் வர்றதை விட நமக்கு வந்து எல்லாமே வெளிவருது. எல்லா கம்பெனி சீக்ரெட்டுகளும் இப்போ வெளிவருது. பல பேச்சுகள் நடந்திருக்கு. அப்போ இப்போ ஒரே எதிரி இப்போ வந்து திமுகவை டார்கெட் பண்ணி அடித்த விஜய் வந்து பியூரான ஒரு சண்டைக்காரராக மாறிட்டாப்புல. திமுக வந்து பல வகையான வேலைகளை பார்த்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பல பேர் வந்து திமுக கூட டீலிங்கில் இருந்திருக்காங்கிறதுலாம் இப்போ வெளியே வருது. அதிமுக பழனிசாமி முதற்கொண்டு டீலிங்கில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வரும்போது இதில் அதிமுகவில் இருந்து 6 எம்எல்ஏ வந்து வெளிவந்துட்டாங்க. இந்த நேற்று கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூருடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க டிவிகேல ஒரு சிலர் சேர்ந்துருக்காங்க, ஒரு சிலர் சேராமையும் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணுறாங்க? என்ன காரணம்? வைகோ தான் சொல்லிட்டாரு. எல்லா காரணம் கம்பெனி சீக்ரெட்டு. அது சோபா மாடலாக இருந்தாலும் சரி, குதிரை பேரமாக இருந்தாலும் சரி, ஒட்டக பேரமாக இருந்தாலும் சரி, எல்லா பேரங்களும் இதுதான் தேர்தல் அரசியல். ஒன்று வந்து ஏகப்பட்டது குவிச்சு வச்சுருப்பாங்க. புதிய ஆட்சி தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அதிமுக முடிஞ்சு போச்சு, ஒரு சாப்டர் அங்கே சோழி முடிஞ்சு. திமுக கொஞ்சம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் பலமுறை சொல்லி எதிர்கட்சியாக போராடுது. ஆமாம், அது கூட வரலாம். எதிர்கட்சியாக அது வந்து எப்போவுமே வந்து எதிர்கட்சியாக திமுக மாதிரி சிறப்பாக செயல்பட வந்து ஆட்கள் கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக செயல்பட அவர்களுடைய ஸ்லீப்பர் செல்கள்லாம் அப்போ தான் உயிர் தெளிந்து வெளியே வருவார்கள். கந்தசாமிகள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அந்த கலைஞர்கள் இந்த கலைஞர்கள் எல்லாரும் வெளியே வந்து அப்படியே பொங்குவாங்க. திராவிட போராளிகள்லாம் பொங்குவாங்க. அது திமுக வந்து அதை செய்யும். நான் பாருங்க, இப்போ வந்து இந்த போதைப் பொருள் சார்ந்த ஒரு விஷயம், சாத்தான் வேதம் ஓதுங்கிற மாதிரி 2000 கோடி போதைப் பொருள் ஜாபசேதிக்கு கைதாகி சந்திச்சிருச்சு. அயலக பொறுப்பு கொடுத்துருந்தீங்க நீங்கள். அது இப்போ வாயே போராடுறாங்க. இப்போ வந்து யாரோ ஒரு சரத்து வந்து செல்ஃபோனில் பவுட்ரு பொருள் ஏதோ அது என்னதுன்னு நமக்கு தெரில, அது என்னவா இருக்கலாம். ஆனால் அது விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் அவர் செய்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். ஆனால் அதை விசாரணையும் செய்யல, நிரூபணம் செய்யல, எதுவுமே பண்ணாத முன்னாடி அவரை பதவிகளுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. இல்லை, அதை தானே சொல்றேன். திமுக மாதிரியான எதிர்கட்சி இருக்க முடியாதுங்கிறேன். அதை வந்து செய்கிறாங்கல்ல, இதை போல மற்ற கட்சிகளும் இருக்கணும். அப்போ வந்து திமுக ஆட்சியில் இப்படி ஒரு போதைப் பொருள் இது நடந்துச்சுல்ல, அப்போ அதிமுக செத்த போன மாதிரி இதுக்கு இருந்துச்சுன்னு கேட்குறேன். இப்போ ஏன் இவன் வந்து இதை செய்கிறான் அப்படின்னு ஏன் கேட்குறீங்க? அப்போ நீங்கள் இறங்கியிருக்கணும்ல. அப்போ பிற கட்சிகள்லாம் வந்து களத்தில் இறங்கி இப்போ சண்டை செஞ்சுருக்கணும்ல. அப்போ நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அது சாதாரண விஷயமாக கடந்து போனீங்க.
சும்மா ஒரு கணக்காட்டுற மாதிரி தான் இருப்போம். அப்போ அந்த டீலிங் என்னது, அப்போ ஏன் அமைதியாக இருந்தாங்கங்கிறது இப்போ வந்து எடப்பாடி முதல்வராக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் போகிறாருல்ல, தயாராகிறாங்கல்ல. அப்போ இவங்களுக்குள்ள மேல்மட்டத்தில் எல்லா வகையான பெர்சன்டேஜ்களும் போயிட்டது எல்லாரும் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் தோணுது. அப்போது இதில் சாத்தாம் வேதம் போதுன்னா உங்கள் ஆட்சியிலே வந்து போதைப் பொருள், நீங்கள் தான் போதைப் பொருள் இவ்வளோ சந்தி சிரிக்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமானதும் உங்கள் ஆட்சியில் தான் ஆரம்பிச்சது. 1 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆட்சி 5 ஆண்டுகள் கேவலமாக ஆட்சியை நடத்திட்டு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க துப்பு இல்லாமல் ஆட்சியை நடத்திட்டு, போதைப் பொருள் சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு ஆனதுக்கு காரணம் உங்களுடைய ஆட்சி முறை தவறானது. இப்போ புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதோடைய தொடர்ச்சியாக வந்து 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதத்தில் யாரும் இங்கே மார்வல் சூப்பர் ஹீரோவா, யாரும் கடவுள்லேருந்து அவதாரமா வந்து ஓவர் நைட்டில் நடக்குது. மேடையில் பேசுகிறது தான், சொல்கிறது தான். நம்ம அண்ணன் சீமான் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே அதை செஞ்சுன்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை செய்கிறதுக்கான எண்ணமும் விருப்பமும் இருக்கும்போது அதை நோக்கி நகர்வாங்க. அதுக்காக நாளைக்கு முதல்வர் ஆயிட்டார் சீமான் ஆயிட்டார்னா இங்கே வந்து பாலர் தேனார் ஒரே வாரத்தில் ஒரே வாரத்தில் இப்போ வந்து முதல்வர் ஆயிட்டார்னு வைங்களேன், திமுககாரன் திராவிடன்லாம் என்ன சொல்லுவான், சீமான் முதல்வர் ஆயிட்டாரு, எங்க இதெல்லாம் வந்து விவசாயம் இதாயிடுச்சா அதாயிடுச்சா, மாட்டு பண்ணையில இருந்து இது பண்ணிட்டீங்களான்னு கேட்பானுங்க தற்குறித்தனமா. அப்புறம் கால அவகாசம் தேவை, கால அவகாசம் எல்லாத்துக்கும் தேவை. அது யார் வந்தாலும் இது ஆகத்தான் செய்யும். சட்டம் ஒழுங்கு, ஆனால் காவல்துறை இந்த சூழலை சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக வந்து, ஏன்னா இதுதான் காவல்துறை கோட்டையிடுறது தான் வந்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் பொதுமக்கள்கிட்ட பேசு பொருளாக மாறும். அது விஜய் தான் கவனத்தில் எடுக்கும். இப்போ பாருங்க வந்து திமுக ஆட்சியில் எந்தெந்த ரூட்லெல்லாம் பணம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இவ்வளோ பேர் பிரஸ் மீட்ல சொல்கிறாங்க. எல்லாரும் கதறாங்க. ரெனியூவலுக்கு வந்து இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு கேட்டு காசு பார்த்துருக்காங்கன்னா அதுவும் ஒருத்தர் வீடியோ ஒன்று பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, உள்ள ரூம் உள்ள போகும்போது நம்ம ஃபோனெல்லாம் பிடிக்கிடுவாங்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு அவ்வளோ அலர்ட்டு. ஆமாம், அலர்ட்டு. ஃபோன்லாம் எதுவுமே இருக்காதான், உள்ளே போயிட்டு பேக்கில் திரும்பி வச்சுட்டு அப்படியே வந்துடணுமா. முடிஞ்சா நான் இப்போ கூட வெளியே வந்து வீடியோவில் வெளியிடுறேன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்போ அவ்வளோ பேர் வந்து கமுக்கமாக வந்து பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்த பிறகு திமுக சோழி முடிஞ்சு அதிமுக சோழி முடிஞ்சுனோன்னா எல்லா கம்பெனி சீக்ரெட்டுகள் வெளியே வருது. இப்போ என்ன சிக்கல்னா, இது ஒன்று லஞ்சம் வாங்கினது ஒரு தவறு, கொடுத்தவனும் இது ஆகுது. ஆனால் இவர்கள் ஆட்சியில் 100 கோடி அமௌண்ட்டு இந்த ரினியூவலுக்காக வாங்கியிருக்கான். அதுவும் வந்து பாஜகவில் இருந்த ஒரு ஆளை பார்த்தாலே வந்து ஒரு என்ன கேரக்டர்னு தெரிஞ்ச முடியும். ஆனால் இப்போ பாருங்க, அது வெளியே வரல. திமுகவை சேர்ந்த பிடி அரசகுமார் பாஜகவில் இருந்து திமுகவுக்கு போய் அங்கே பிரச்சனை ஆகி அங்கேயும் இதே மாதிரி ஏதோ ஒரு சிக்கல், பண மோசடி தான். அப்போ தமிழிசைக்கு வந்து தேர்தல் நிதிக்காக பணம் திரட்டினதில்ல, அதில் ஏதோ மோசடி. அங்கேருந்து தப்புறதுக்கு தான் வந்து திமுகவில் வந்து ஐக்கியமானது. திமுகவில் இங்கே வந்தோடனே இங்கே வந்து நான் இதை ரெனியூவல் வாங்கி தரேன், அது பண்ணி தரேன்னு காசு எக்கச்சக்கமாக பார்த்துக்காப்புல. அப்போது இந்த கேரக்டரு இன்னைக்கு திமுகவுக்கு வந்து எப்படி வந்து சில பேர் வந்து பாஜக புனிதமாயிருவாங்க, அது மாதிரி பாஜகவில் நீங்கள் வந்தோன்னே புனிதமாயிட்டார். இப்போ வெளியே வந்து கம்பெனி சீக்கிரம் வெளியே வருது. இதே மாதிரி தான் இப்படி வரிசையாக வந்து திமுக ஆட்சியில் அவ்வளோ மோசடிகள் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா வரிசையாக வெளியே வருது. வெளியே அடுத்த என்ன ஏவாவில் வீடு ரைடு, சேகர் பாபுவோட வரிசையாக வரும். இப்போ வந்து என்னென்னா, விஜயை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. நீங்கள் விஜயை இப்போ டீஸ் பண்ணீங்க, அவரும் வந்து பதிலுக்கு வந்து அவர் வந்து என்ன தம்பி அப்பாவை காணுன்னு டாப்பில், அதில் நீங்கள் வெறியாகி போய் வெளியே போய் என்ன பண்ணீங்க, பதிலுக்கு நீங்கள் அப்பாவை காணுன்னா உங்களையும் உங்கள் பையன் தேடுறான், அந்த மாதிரி ஏதாவது கூட பேசியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பதிலுக்கு போய் மனைவி வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில், இது அவசியமே இல்லாது. இந்த தனிப்பட்டது அவன் பதில் ரொம்ப சென்சிட்டிவாக. அப்போ அது பதிலுக்கு வந்து அவன் பால்டாயில்னு கதை எடுத்து விட்டான்னு என்ன ஆகும்? சரி தானே. அப்போ சட்டமன்றத்தை நீங்கள் நாரடிக்கிறீங்க. அப்போ இது தேவையில்லாது. இப்போ விஜய்க்கு வந்து இந்த வெறியேறதுனால வரிசையாக இனிமேல் திமுக பெருந்தலைகள் எல்லாம் மாறுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லி வாலாக்கள் வேற காத்திருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் நிறைய சிறப்பான சம்பவங்கள் நடைபெறும். இப்போ சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்காரு, தேர்வு செஞ்சுருக்காரு. அதுக்கு வந்து அவர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அவர் ஒரு பொது வேட்பாளராக நிற்கிறாரு. மற்ற கட்சிகள் வந்து அவர் வேட்பாளரை போடலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏற்கனவே நம்ம லாஜிக்காக நம்ம கேட்டோம்ல, இதை கேட்பாங்கல்ல, இதை நம்ம பேசங்க தானே, நம்ம ஆளுங்க எப்படி கேட்பாங்கன்னு சொன்னீங்க. கரெக்டாக அதை இப்போ கேட்குறாங்க, சமூக வலைதளத்தில் கேட்குறாங்க. அவங்க போடலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பொது வேட்பாளராக நின்று அண்ணன் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று பிரதானமான கேள்வி, ஏன் 6 தொகுதியில் இருக்கும்போது அவர் வந்து அம்பாசமுத்திரத்தை ஏன் தேர்வு செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, அதை வந்து 2 விஷயம். பிஸ்மி பேசுனது வந்து அந்த அளவுக்கு சீமான் அவர்களை வந்து குறைச்சி மதிப்பிடல எனக்கு. இப்போ காரைக்குடியில் நின்னார். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொகுதியிலும் நிற்க முடியாது. நாடார்கள் இல்லாத பகுதியே கிடையாது. இங்கேயே நின்னார்ல, சென்னையில் ஒரு முறை திருவொற்றியூர் நின்னார். இப்போ நாடார்கள் இப்போ நீங்கள் அதை காரணம் காட்டி ஒரு தொகுதியில் வந்து இவர் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ தமிழினத்துடைய இதுலேயே நான் வந்து அடிக்கடி சொல்வேன்,
தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் யாராவது கட்சி ஆரம்பிச்சா உடனடியாக வந்து அவர்களுக்கு அவர் சார்ந்த கட்சி சாதி அடையாளத்தை வச்சு சோழிய முடிக்கிறதே வந்து திராவிடத்தோடைய வாடிக்கை. இதை வந்து எல்லாருக்குமே செஞ்சாங்க. அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட மட்டும் அது பலிக்கலை. ஏன் காரணம்னா, அவர் மேதகு அவர்களையும் ஈழத்தை சார்ந்த அரசியலையும் முன்னெடுத்து அவர் பொதுவாக தமிழ் தேசிய அரசியல் வந்ததுனால இவர்களால் ரொம்ப நாளைக்கு சீமானவர்களுடைய சமூகம் என்னங்கிறதே இவர்களுக்கு தெரியாமல் அவர் பசுமன் படத்தில் முத்துராமலிங்கனார் புகைப்படத்தை வச்சிருந்தனால இவர் அவராக இருப்பாரா அப்படின்னு அப்படி கொஞ்ச நாள் இந்த திராவிட இலக்கியவாதிகள் அப்படி திட்டிக்கிட்டு கிடந்தாங்க. அப்போ இது வந்து சீமானவர்களிடம் மட்டும் இந்த சாதிய அரசியல் ஈடுபடல. அதே மாதிரியே அவரும் வந்து தன் சமூகத்தை சார்ந்தவர்களே பெருவாரியாக கூட அவர் வைக்கல, அதுலேருந்து விலகி தான் இருந்தார். அது ஒரு என்னன்னா இந்த சாதி அடையாளத்து சிக்கலுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறனால தான் அவர் இருந்தார். அதனால சீமானவர்களை இந்த அளவுக்கு அப்படி சாதி காரணத்தை கொண்டு அப்படி பார்த்தா வந்து எல்லா தொகுதியிலுமே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்க தான் செய்வாங்க. அதனால் சில தொகுதி கணக்கு போடும்போது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு தேர்தல் அரசியல் பார்க்க தான் செய்வாங்க. இந்த இடத்துல நம்ம பசங்க அதிகமாக இருக்காங்களா, நம்ம வாக்காளர்கள் அதிகமாக இருப்பாங்களா, நம்ம களப்பணியாளர்கள் அதிகமாக இருப்பாங்களாங்கிறது கணக்கு போட்டு தான். இப்போ காரைக்குடியில் நின்றதுனால அந்த சமூகத்தில் அங்கே வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால் அவங்க மக்கள்லாம் அந்த சமூக மக்கள் இருக்காங்க, அந்த சாதி சீமான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த தொகுதியிலையும் ஒரு தலைவர் என்பவர் நிற்கலாம். இதை வந்து கேள்வி கேட்குறவர்கள் வந்து கனிமொழி ஏன் வந்து தூத்துக்குடியில் போய் நிற்காங்க அப்படின்னு கேட்கணும்ல. திராவிட வாய்கள் கேட்க மாட்டேங்க. அப்போ என்னன்னா அங்கே வந்தால் அமைதியாகிடுறது, இந்த சைடு வந்தால் விமர்சிக்கிறது. இப்போ என்ன நிலை வருதுன்னா, இப்போ வந்து நிறைய கமெண்ட்டுகள்லாம் பார்த்தேன், நம்மளை கூட நிறைய திட்டிருந்தாங்க. அது அவர்களுடைய பார்வை. நம்ம மனசுக்கு சரின்னு படுறதை எப்பவும் நம்ம பேச தான் செய்வோம். நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை, எங்களுக்கு ஒரு பார்வை. என்னுடைய பார்வை தவறுன்னா அடுத்த இதிலே வந்து என்னுடைய பார்வை தவறுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என் இயல்பே இதுதான். அப்போ காரைக்குடியில் சீமானவர்கள் தோற்றார்ல, அது ஒரு வீரனுடைய அழகு. ஒரு வீரன் மார்பில் வந்து அம்பு எய்தி வாங்கி அவன் வந்து மரணித்தால் கூட அது வந்து வீர மரணம் தான். அது வீரனுக்கான அழகு தான். ஆனால் வந்து கடைசியில் வந்து இன்றைக்கு விஜயை எதிர்ப்பதற்காக நாம் வந்து திமுகவின் தயவை பெற்றால் கூட தவறல்ல அப்படிங்கிற நிலையை நோக்கி அந்த தம்பிமார்களை வந்து மனநிலை மாறி நிற்கிறதில்ல. அது வந்து கொஞ்சம் இதாக இல்லை. ஏன்னா நம்மளுடைய பிரதான எதிரி திராவிட அரசியல், திமுக. திராவிட அரசியலை தாங்கி பிடிக்கிற திமுக, காங்கிரஸ், அந்த இதுதான் அது. அப்போ அதுலேருந்து விலகி அதுக்கு விஜய் அந்த எதிர்ப்பில் தானே வளர்ந்தது. அந்த எதிர்ப்பில் தான் வளருது. அப்படிங்கும்போது அது இல்லாமல் திமுகவை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வந்து அணுக முடியல. அதுக்கு உணர்வோடு சம்மந்தப்பட்டது. தமிழினத்தின் உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இனப்படுகொலை, 2003 இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையோட தொடர்புடைய அந்த கட்சி ஒரு கட்டத்தில் அது நடந்தது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் கடந்து போக முடியாது சார். நீங்கள் வேணால் வந்து இன்னைக்கும் வந்து யூதர்கள் அவர்கள் இனப்படுகொலையை வந்து இன்றைய வரைக்கும் வரலாறாக ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் டாக்குமெண்ட் ஆகும். நீங்கள் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு இனப்படுகொலை மறந்துட்டு அந்தால அப்படியே நைஸாக அப்படி போயிடலாம் அப்படிங்கிறது சரியாக இருக்க முடியாதுல்ல. அப்படி மாறக்கூடாது. ஒரு இனம் மாறக்கூடாது. அங்கே வந்து நடக்குது, இல்லை அவங்க உருவாகுது, தனி ஈழம் உருவாகுது, இல்லாமலே போகுது. ஆனால் ஒரு இனம் தன்னுடைய வரலாற்றில் இப்போ ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறதை வந்து அது வந்து வரலாறு நெடுக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. என்றேனும் ஒரு நாள் வந்து அதுக்கான விடிவு பிறக்காமல் போகலாம். ஆனால் அதை இப்போ நான் காயம்பட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த சூழலில் நம்ம வந்து அது திமுகவே திமுக அந்த தொகுதியில் ஆளை போடல, அதிமுக போடல அப்படின்னா அது வந்து சீமானவர்களுடைய தவறா? கேள்வி நியாயமானது தான். நாங்களா சார் அவங்களை நிற்க வேணாம்னு சொன்னோம்? இல்லை. ஆனால் அவர்கள் போடலை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இது சீமானுக்கு தான் மைனஸ் பாயிண்ட் ஆகுங்கிறேன். இப்போ கிசுகிசுவா இதாக பேசுகிறாங்கல்ல, திமுக கிட்ட இதை இது பண்ணிட்டு தான் இது இயங்குறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு வந்து மேலும் வலுக்கூட்ட முடியாது. விஜய் தரப்பு வந்து அரசியல் செய்வதற்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, அவர் போக வேண்டிய ஆள் சட்டமன்றத்தில் சீமானவர்கள் மாதிரியான ஆள்கள் தான் சட்டமன்றத்தில் இருக்கணும். சீமானவர்கள் இருக்காரோ இல்லையாங்க, எனக்கு நாம் தமிழருடைய தம்பி தங்கைகள் வேட்பாளர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்களா, அவ்வளோ அறிவான பிள்ளைங்க, அவ்வளோ அறிவு பிள்ளைங்க உள்ளே. இப்போ எல்லாம் விஜயுடைய தற்கொலை கூட்டம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது. என்ன துறை, என்ன இது, எதை பேசுகிறோம் எதுன்னு ஒன்றுமே தெரில. அதை வந்து இந்த ஏதோ திடீர்னு ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த யானை வந்து ஒரு மன்னன் செத்து போயிட்டான், அடுத்த மன்னர் தேர்வு பண்ணணுன்னா யானை கையில் மாலையை கொடுத்து போட்டால் அது ஏதோ ஒரு பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணிச்சுங்கிற மாதிரி திடீர்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம்
பொசுக்குன்னு பல பேர் வந்துட்டாங்க, அவர்கள் அதை அடுத்தது ரெடி ஆகணும்ல, தங்களை மேம்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம வந்து இவர்கள்லாம் வரக்கூடாதுன்னுலாம் நம்ம சொல்லல. ஆனால் ஒரு பொறுப்புக்காரங்களா அந்த பொறுப்புக்கான தன்மையும் தலைமை பண்பும் பொறுப்பும் இதுவும் வரணும்ல, அது இல்லை. அதை இவர்களோட ஒப்பிடும்போது நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் வந்து அவ்வளோ உச்சம் பெற்றவர்கள், அவ்வளோ இதில் சிறந்தவர்கள். நீங்கள் வேணால் மேலே தலைமையில் இருப்பவர்களை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் கீழே இருக்க இவர்களை வந்து அவர்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர்களுடைய உழைப்பு அலாதியானது, அற்புதமானது. அப்போது இந்த மாதிரியான ஆள்கள் இதெல்லாம் நீங்கள் ஒப்பிடும்போது சீமானவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய நபர் தான். ஆனால் எப்படி இருக்கிறார்? ஆனால் களம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, தமிழக மக்களுடைய மனநிலை வந்து ஒரு ரசிக மனநிலையில் திரை பிம்பத்தில் போய் விழுந்துடுச்சு. ஏன்னா களம் அப்படியே மாறி போச்சு. ஜென்சி கிட்ஸ், நம்ம தான் ஜென்சிக்காரனே இவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்சு விட்டான். அடுத்து ஆல்பா வேற வர்றான். அவன் என்ன பண்ண அவன் கழுத்தை வந்து கரன்னு இருக்க போகிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இது ஒரு துயரமான நிலை தான் தமிழ்நாட்டுக்கு. அது இந்த சிக்கலை தான் நம்ம சொல்கிறோம். சட்டமன்றத்துக்கு இவர் போகிறது அப்படிங்கிறது போனாலும் அங்கே ஒன்றும் இல்லை. அது வந்து திமுக அதிமுக சீமான் அவர்களை படகாயாக பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த கூற்று வந்து வலுப்பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.